தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை இருவராக நற்செய்தி பணிக்கு அனுப்புகின்றார். அவர்களிடம், நீங்கள் செல்கின்ற பொழுது பணப்பையோ 2 அங்கியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம், மாறாக கையில் ஒரு கைத்தடி மட்டும் எடுத்துக்கொண்டு பயணம் செய்யுங்கள். உங்களுக்கு கொடுப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு இருங்கள், நீங்கள் மனம் மாறுங்கள் என்ற நற்செய்தியை அவர்களுக்கு அறிவியுங்கள் என்ற ஒரு உன்னதமான கருத்தினை அவர்களுக்கு தருகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, சீடத்துவம் என்பது ஒரு புனிதமான அழைப்பு, ஒரு பரிசுத்தமான அழைப்பு. இந்த அழைப்பினை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் இங்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து அவர்களிடம், நீங்கள் எதையும் உங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டாம், பணமோ பொருளோ பொன்னோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம், மாறாக கடவுளுடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் என்ற ஒரு முக்கியமான கருத்தினை நமக்கு தருகின்றார். நாம் கடவுளுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு சந்தோஷமான வாழ்வாக, ஒரு சுகமான வாழ்வாக இருக்கும். எப்பொழுது நாம் பணம், பதவி, பொருள் இவற்றின் மீது ஆசை கொண்டு அவற்றை நாடி நம்முடைய சீடத்துவ பணியை செய்கின்றோமோ, நம்முடைய நற்செய்தி பணியை செய்கின்றோமோ, அப்பொழுது அந்த பணி ஒரு சிறப்பான பணியாக இருக்காது என்பதற்கு இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி மூலமாக நமக்கு அறிவிக்கின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நாம் இயேசுவோடு சேர்ந்து அவர் கொடுத்த அழைப்பை ஏற்று நாமும் அவருடைய சீடர்களாக மாறி அவருடைய அன்பு பணியான நற்செய்தி பணியை, சீடத்துவ பணியை சிறப்பாக செய்வோம். இது குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டும் உள்ள அழைப்பு அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் உள்ள அழைப்பு. இந்த அழைப்பை அனைவரும் புரிந்து கொண்டு அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செய்வோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை உற்ற உறவினர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.